டயானாவுக்கும் கெவினுக்கும் இடையில ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டை மேலும் பெருசுபடுத்த விரும்பாத கெவின் நைட்டு 2 மணி அளவில் தன்னோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு மீண்டும் 40 நிமிடம் கழித்து திரும்ப வீட்டுக்கு வராரு. அப்படி வந்த கெவின் பெட்டில் டயானா ரத்த வெள்ளத்தில் படுத்திருக்கதை பார்த்து உறைஞ்சு போய் நிற்கிறாரு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட டயானா கோமா ஸ்டேஜுக்கும் போகிறாங்க. 6 வாரம் கழித்து கோமாவிலிருந்து சுயநினைவுக்கு வந்த டயானா தன்னை தாக்குனது தன் கணவர் கெவின் தான் ஸ்டேட் மட்டும் சொல்கிறாங்க. இதனால் கெவின் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிறையிலும் அடைக்கப்படுறாரு. சுமார் 16 வருடம் கழித்து சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச டிஎன்ஏ வேறு ஒரு நபரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. யார் அந்த நபர்? அந்த நபரோட டிஎன்ஏ எப்படி இங்கே வந்துச்சு? அந்த நபர் தான் உண்மையான குற்றவாளி